திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று சொல்கிறார் காங்கிரஸ் கட்சியின் கிறிஸ் ஜோடங்கர் என்று பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுக மீது காங்கிரஸ், விசிக, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். 95% வாக்குறுதியை திமுக நிறைவேற்றியதாக சொல்வது உண்மையில்லை என்று கூட்டணி கட்சிகளே சொல்வதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அண்ணா திமுகவில் கூட்டணி இல்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி பலவீனம் ஏற்பட்டு விட்டது. உங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறோடு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அவர் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம், ஆட்சியில பங்கு கேட்போங்கிறாரு. செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று. ஆக கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திரு திருமாவளவன் குறிப்பிடார், கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பார்த்தால் 95% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்கிறார்கள். இல்ல, நிறைவேற்றல, இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றல அவர் எதிர்கொள்ள வைக்கிறார்.